போலீஸ் ரொம்பலாம் இல்லை, ஒரு சில பேர் தான் இருந்தாங்க, ரொம்பலாம் இல்லை. வண்டிங்க நிறைய நிப்பாட்டிட்டாங்க, அதனால எங்கேயும் நவர முடியல. ஒரு இடத்துல வண்டி நின்றுருந்தா முன்னாடியே நின்றுதுன்னா இடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருக்கலாம். இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க, அங்க இருந்த மக்கள் எல்லாமே கொண்டு வந்து நசுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் எல்லாம் ஒன்னா நசுக்கும் போது இந்த இதுக்குள்ள எல்லாம் மேல எல்லாம் ஏறி கீழே விழுந்து மூச்சு திணற வந்து நிறைய பேர். ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது, ஆம்புலன்ஸ் வழியே உள்ள அந்த ஆம்புலன்ஸ் வந்தது வழியே உள்ள ஆம்புலன்ஸ். அதுக்கப்புறம் தான் எல்லா ஆம்புலன்ஸ் வந்தது, எல்லாரும் கீழே படுக்க போட்டு மிதிச்சிட்டாங்க கூட்டத்தில். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜென்ரேட்டர் மேலாம் ஏறி ஜென்ரேட்டர் மேலாம் இதாகிடுச்சு, எங்கெல்லாம் உடச்சிட்டு விழுந்துட்டாங்க. இதுதான் நடந்தது. இப்போ விஜய் லேட்டாக வந்ததுனால தான் வந்து இந்த ஸ்டாம்பீட் நடந்தது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கூட்டம் எப்படி இருந்தது? அதுக்கு முன்னாடி கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. அவர் வர்றதுக்கு முன்னாடியுமே கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா அங்கே முன்னாடி பைபாஸில் இருக்கவும் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. அங்கேருந்தே எல்லாமே வந்தாங்க. ட்ரம் செட்லாம் அடிச்சிட்டு இருக்கவும் காலையிலேயே கூட்டம் அதிகமாகிடுச்சு. காலையில் 10 மணிக்கெலாம் கூட்டம் அதிகமாகிடுச்சு. ட்ரம் செட்லாம் அடிச்சிருந்தாங்க, அப்போல்லாம் கூட்டம் அதிகமாகிடுச்சு. அதனால தான் ரொம்ப சாயங்காலம் வந்தனால ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தாருன்னா இருக்கிற மக்களவே இருந்து பார்த்துருப்பாங்க. இங்கே வந்தவங்களாம் எத்தனை மணிக்கு, காலையில் எத்தனை மணிக்கு டைம்லேருந்தே வர ஆரம்பிச்சுட்டாங்க? காலையில் 9-10 மணிக்கெலாம் இங்கே கும்பலாக இருந்தது. ட்ரம் செட்லாம் அடிச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா வைப்பாக இருந்தது. இங்கே 10 மணி 9 மணிலாம் இங்கே வைப்பாக இருந்தது. விஜய் வரும்போது இங்கே கரண்ட் கட் ஆச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. கரண்ட் கட் ஆச்சுங்களா? ஆமாம், எல்லாம் இடம் பத்தலாம் கரண்ட் கம்பி மேலே எல்லாம் ஏறினாங்க. அதனால கரண்ட் கட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆன் பண்ணாங்க. எல்லாரும் கொஞ்சம் இறங்குவாங்க, கரண்ட் கம்பிலேருந்து இறங்குவாங்க, யாராச்சும் கரண்ட் அடிச்சிடும் அப்படின்றதுனால தான் கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா இங்கே நிறைய பேருக்கு உயிரிழப்புலாம் இருந்தது? அதெல்லாம் பார்க்கும்போது நான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். இங்கே தான் ஆம்புலன்ஸ் வந்தது, உள்ளே ஏற்றிட்டு போனாங்க. உள்ளே தான் நான் இருந்தேன். எல்லாம் இவனுங்களும் தான் கூட இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. நான் பார்த்துன்னு இருந்தேன். ஒரு அக்காவுக்கு மூச்சு திணறு, தண்ணி கேட்டாங்க, தண்ணி எங்கேயுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் அங்கே விஜய் அந்த வேனுக்கு பக்கத்தால் இருந்தாங்க. விஜய் அண்ணன் தான் தூக்கி போட்டார் அந்த தண்ணி பாட்டில். அதுக்கப்புறம் தான் எடுத்து கொடுத்தாங்க. அப்பையும் போலீஸ் யாரும் இல்லை, போலீஸ் 1-2 பேர் தான் இருந்தாங்க. ரொம்பலாம் போலீஸ் யாருமே இல்லை. அந்த வேனுக்கு பக்கத்தால் முன்னாடி மட்டும்தான் ப்ரௌன்சர் மட்டும்தான் 2 தட்டு எடுத்துருந்தாங்க, வேறு யாருமே வரல. அந்த வேனுக்கு பின்னாடியும் மயக்கம் போட்டாங்க, தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் தான் உள்ள பஸ்ஸுக்குள்ளேருந்து எடுத்து போட்டாங்க தண்ணி ஒரு கேஸு. அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க, வேற ஒன்றும் ஆகலை. இது கரெக்டாக எக்ஸாக்டாக இதே பாயிண்டில் தான் நின்றுட்டு இருந்தோம். அந்த லைட் கம்பு இருக்குல்ல, அதுக்கு அடியில் தான் நின்றுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஈவினிங் வரைக்கும் நார்மலாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. அவர் வரும்போது கொஞ்சம் ரஷ் ஆச்சு. ஒன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் இங்கே வந்துச்சு. அந்த ஆம்புலன்ஸ் வந்தோடனே பயங்கர ரஷ் ஆச்சு, ஃபுல்லாக தள்ளினாங்க. அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் எக்ஸாக்டாக அந்த டிவைடர் இருக்குல்ல, டிவைடருக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தேன். என்னால் சாஞ்சு நின்றுட்டு இருந்தேன். ஒரு வேவ் அப்போ தான் வந்துச்சு. எல்லாம் அப்படியே ஃபுல்லாக சாயிறாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் கிளம்புற வரைக்குமே அவர் நிறுத்தி தள்ளுமுள்ள தான் நிறுத்திச்சு. இடையில கூட அவர் நிறுத்தி கேட்பாரு, ஃபர்ஸ்ட் அந்த ஆம்புலன்ஸ் நீங்கள் போறீங்களான்னு கேட்டார். அவர் அப்போ இதான் ஆம்புலன்ஸ் டிரைவர் ரிப்ளை பண்ணல. செகண்ட் டைம் கேட்டார், நீங்கள் போறீங்கன்னா போங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அண்ட் இதே மாதிரி இடையில இன்டரப்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, ஸ்பீச்சஸ் இன்டரப்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் இடையில அந்த சைடு யாரோ மயங்கி விழுந்திருப்பாங்க போல. ஸோ அங்கே வாட்டர் பாட்டிலும் த்ரோ பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்பீச் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. ஒன்ஸ் அந்த ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வெளியே வர ட்ரை பண்ணேன். வெளியே உடனே வந்துட்டேன். நான் இருக்கும்போது அந்த மயக்கம்லாம் நிறைய பேருக்கு ஆச்சு. அந்த மூச்சு விடாமல், எனக்கும் மூச்சு விட முடியாதான் இருந்துச்சு, அதெல்லாம் உண்மை தான். பட் எப்படி அவ்வளோ ஆம்புலன்ஸ் ஒரே டைமில் வந்துச்சுன்றது ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு நான் இங்கேருந்து கால் பண்ண ட்ரை பண்ணுறேன், கால் நெட்ஒர்க்கே இல்லை. அட் அ டைமில் ஒரே ஆம்புலன்ஸ், அது ஒரு 10 to 15 ஆம்புலன்ஸ் எப்படி அந்த சடனாக வந்துச்சுன்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அதுவும் ஆன்ஸ் அவர் போனதுக்கப்புறம் ரோடு எல்லாம் கிளியர் ஆச்சு. கிளியர் ஆனதுக்கப்புறம் எப்படி அவ்வளோ ஆம்புலன்ஸ் சடனாக வந்துட்டு உடனே, ஏன்னா ஒரு க்ரௌடு கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆகி ½ ஹவருக்கு அப்புறம் அவ்வளோ ஆம்புலன்ஸ் எப்படி நின்றுட்டு டக்குன்னு போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ரிப்பீட்டடாக ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருந்துச்சு, சுற்றிக்கிட்டே இருந்துச்சு இங்கே. ஸோ அதை நிறுத்தி ஸ்டாப் பண்ணாங்க. அப்போவே இங்கே ஸ்டாப் பண்ணாங்க. அங்கேயும் ஒரு ஃபைட் ஆச்சு ஆக்சுவலாக. இந்த ஸ்டாம்பீடு காரணம் மெயினாக விஜய் டிலே வந்தது அப்படின்ற மாதிரி காரணங்கள். விஜய் டிலே வந்தப்போ, ஏன்னா நான் இங்கே வந்தப்போ ஒரு 4 o'clock மேலே 4:30 மேலே தான் நான் உள்ளே வந்தேன். அப்போலாம் க்ரௌட் நார்மலாக தான் இருந்துச்சு. க்ரௌடு டிலே ஆக க்ரௌட் பயங்கரமாக வந்துடுச்சு. அண்ட் ஒன்ஸ் அவங்க க்ரௌடு அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இல்லாட்டி விஜய் மேலே இருந்து அங்கே மண்மங்கல சைட்லாம் நின்றுப்பார் போல. ஸோ அந்த மாதிரி அங்கேயே எரிப்பட்டி அவங்க வெளியே போச்சுன்னா அந்த க்ரௌடு இங்கே உள்ளே வந்திருக்காது. இந்த இடம் ஆக்சுவலாக பத்தலை. ஏன்னா உங்களுக்கு அகலம் கம்மியாக இருக்கனால மக்கள்னால வெளியே போகவே முடியல, ஸ்டாப் ஆயிட்டாங்க. குறிப்பிட்ட பகுதியில் போலீஸ் அபிஷியல்ஸ் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 40 to 50. அதுவும் ஒன்ஸ் அவர் போனதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த அவ்வளோ போலீஸை பார்க்க முடிஞ்சது. ஒன்ஸ் அவர் போனதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபைட் நடந்துச்சு, ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சாங்க. அது யார் அடிச்சா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு 40 போலீஸ் நியரா அங்கே போனாங்க. கிரௌட் மேனேஜ் பண்ற அளவுக்கு போலீஸ் சப்போர்ட் இருந்தாங்களா? அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு, எனக்கு சொல்ல முடியும். இங்கே நிறைய இடத்துல ஸ்டாம்பீட் நடந்த இடத்துல தொண்டர்களும் ரசிகர்களும் மேலே ஏறி போனாங்க. இல்ல மாதிரியான விஷயங்கள் நான் அந்த டிவைடருக்கு அந்த லைட் காம் பக்கத்துல ஒரு 2-3 நிர்வாகிகள் இருந்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வாட்டர் அந்த ரெஸ்கியூ அதெல்லாம் பார்த்துட்டு மேலே இன்சார்ஜ் பண்றாங்க. நான் என்னால மூச்சு விட முடியல, தண்ணி கேட்டுட்டு இருந்தேன்.
பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்கே ஒரு லேடிஸ் மயக்கம் போட்டாங்க. ஸோ அவங்களுக்கு போயிட்டோம், வாட்டர் பாட்டில் கேட்டுட்டு இருக்கோம், ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம் தான் சொன்னாங்க. மற்றபடி அது வந்து உங்களுக்கு கம்மி தான். அது அப்பயே முடியாதவங்களாம் அப்பயும் வெளியே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த இஷ்யூ எதனால நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? மேனேஜ் ஒரு 10 பென்சில் வைக்கிற பாக்ஸில் 10 தான் வைக்க முடியும். 20 பென்சில் எப்படி வைக்க முடியும் நீங்களே சொல்லுங்களேன். இடமே சுத்தமாக இல்லை, நிற்கவே முடியல. ஏன்னா இது பெரிய ரோடாக இருந்துச்சுன்னா மக்கள் கொஞ்சம் வெளியே ஏறி போயிருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன சந்துக்குள்ளே போக முடியல. இதே வேற இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெரிய ரோடாக இருந்துச்சுன்னா, அங்கங்கே பெரிய பெரிய ரோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கிரௌட் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிருந்துக்கும். இவங்க இப்போ இன்னொரு இடமா ஃபர்ஸ்ட் கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானான்ற பகுதி, அந்த இடம் இதோட பெருசாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? லைட்டஸ்ட் ரவுண்டானா இதோட பெருசு. ஏன்னா அது உங்களுக்கு இந்த சின்ன சின்ன சந்தா இல்லாமல் கொஞ்சம் பெரிய வேவா இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏதாவது ஸ்டாம்பிங் அது மாதிரி இருந்துச்சுனாலும் கொஞ்சம் கிரௌட் வந்து கொஞ்சம் டிசப்பியர் ஆயிருந்துக்கலாம் அங்கேருந்து. ஓகே, நேற்று அந்த கிரௌட்ல இருந்து நீங்க அந்த வெளியே போன மூமெண்ட் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா ப்ரீத் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நாங்கள் இத்தனைக்கும் அங்கே சில பேர் குழந்தைங்களை காணாண்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கே கிளம்பி போனோம். இங்கே நான் கரூர் தான் ரத்தன சாலத்தில் இப்படி இருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிங் வந்து அந்த இடத்துல இருந்தப்போ அந்த கறிக்கடை இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பேரிகாட்டு பேர் போட்டுருந்தாங்க. அவர் அண்ணன் வராத வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட்ட நெரிசல் அதிகமாக தான் இருந்துச்சு. அவர் உள்ளே வர 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 பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் எல்லாம் தள்ளுபடி ரொம்ப தள்ளுபடி ஆகிவிட்டாங்க. தள்ளுபடி ஆக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஜென்செட்டுக்கு வந்து அந்த பாக்ஸ் மாதிரி போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உடச்சிட்டு உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளுக்குள்ள ஆரம்பிச்சு இந்த பக்கமும் க்ரௌடு தள்ளுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு விட முடியாமல் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கறிக்கடை அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டிவைடர் மேலே எல்லாமே ஏறி அந்த பந்தல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே ஏறவும் அந்த பந்தல் அப்படியே கீழே விழுந்துருச்சு. கீழே விழுவும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போகிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் 2 பக்கமே வந்து ஒரு சந்து தான். வீட்டுக்குள்ளேயே உள்ளே போக முடியல, இங்கிட்டு போக முடியல. அந்த கூட்ட நெரிசல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாம் மூச்சு விட முடியாமல் எல்லாம் கத்திட்டு அந்த வழியாக 2-3 பேர்த்த வெளியே கூட்டிட்டு இருந்தாங்க. இந்த விபத்துக்கு முக்கிய காரணம் அப்படின்னா என்ன சொல்றீங்க? காவல்துறை சார்பில் வந்து இட நெருக்கடி, விஜய் லேட்டா வந்தது, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. விஜய் உண்மையில லேட்டா வந்தது தான் காரணமா இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு நீங்க தான் பார்த்துருக்கீங்க, நீங்க தான் அந்த இடத்துல இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. ஆனால் லேட்டாக வந்தது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்ட நெரிசல் வந்து யாராலையுமே சொன்ன டைமுக்கு உள்ளுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து உள்ளுக்குள்ளே அவரை தாண்டி தான் வந்தாகணும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வர முடியல அவருனாலையுமே. அவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா குறித்த டைமில் வந்து யாராலையும் உள்ளுக்குள்ளே வர முடியல. முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் பாதுகாப்பு சரியாக இல்லை. ஏன்னா இது நான் இருந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 போலீஸ் தான் இருந்தாங்க. அவங்களாலையுமே எதுவுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் எனக்கு கேட்டுனா வந்து இடம் வந்து இந்த இடம் கொடுத்தது போல வேற ஒரு பெரிய இடம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க கரூர் பகுதியை சேர்ந்தவங்க, அவங்க முன்னாடி வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டானான்ற பகுதியை கேட்டிருக்காங்க. அந்த இடம் இந்த இடத்தோட பெரிய இடமா? இது இந்த விபத்து அங்க நடந்திருந்தா தவிர்க்கப்பட்டிருக்குமா? ஆனா அந்த இடம் பெரிய இடமாங்கிறத விட அங்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்துகள் அதிகம், மக்கள் வந்து கூட்டினாங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்டி அதிகம். எங்கிட்ட ஒரு வழியில ஏதோ ஒரு வழியில போயிடலாம். இங்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கிட்டயுமே வழி இல்லை. எல்லாருமே விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த கூட்ட நெரிசல் எங்கிட்டு தப்பிச்சு போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. இந்த விபத்துக்கு முழுமையான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? போதுமான இட வசதி இல்லைங்கண்ணா. இட வசதி கொடுத்துருந்தா இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்காது. இந்த இடத்துல இருந்திருக்கிறீங்க, ஒரு 40 உயிர் இங்க இருந்து பிரிஞ்சிருக்கு. அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த மனசு ரொம்ப கஷ்டமாக தாங்கண்ணா இருந்துச்சு. ஏன்னா அண்ணனுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நான் சுற்றி பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கனாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 போலீஸ் இருப்பாங்க. பட் இந்த 50 போலீஸ் கூட பார்த்தீங்கன்னா நேற்று கிடையாது. என் கண்ணில் நான் ஸ்பாட்டில் இருந்து நான் பார்த்தேன். கரெக்டாக இந்த இடத்துல இந்த மரத்துக்கு பின்னாடி தான் நான் போய் கீழே விழுந்தேன். என் மேலே 10 பேர் கீழே விழுந்தாங்க. நான் எப்படியோ தட்டு மேலே அந்த பாத்ரூம் கதை பிடிச்சி நான் மேலே உட்காந்துருக்கேன். ஸோ வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்களே காப்பாற்றிட்டோம். இங்கே இருந்தவங்களே நாங்கள் காப்பாற்றி தான் நாங்கள் வெளியே போனோம். ஸோ வேறு யாருமே இல்லை. கிட்டத்தட்ட க்ரௌடெல்லாம் கிளியர் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் போலீஸே வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களேன்னு சொல்லலை. பட் ஆனால் உரிய நேரத்தில் அவங்க வரலன்றதை நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பேர் to 25,000 பேர் அப்படி நாங்கள் காலையில் இப்போ 28,000 பேர் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. பட் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இவ்வளோ ரிப்போர்ட் எடுக்கிறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு டேட்டா வந்திருக்குல்ல. அப்படின்னா நீங்கள் வந்து 500 போலீஸ் தான் அமைச்சிருக்கேன்றீங்க. 500 போலீஸ் இப்போ பத்தாதுன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. அப்போ நீங்கள் வந்து முன்னாடியே அமைச்சு பிளான் பண்ணியிருக்கணும்ல. அந்த பிளானே பண்ணல. விஜய் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வருவான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த 3 மணி to 10 மணி வரைக்கும் அவங்க டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிக்கை யார் தெளிவாக படிச்சாங்கன்னு தெரியல. எனக்குமே அது தெரியல. நான் நியூஸ் பார்க்குறப்ப அதையே நான் பார்த்தேன். 3 மணி to 10 மணி வரைக்கும் வந்து அவங்க டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ டியூரேஷன் டைமில் அவர் எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா க்ரௌடு அதிகமாக இருக்குது. இப்போ ஒன்று சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, அவர் கோயம்புத்தூர் இந்த ரவுண்டானது இங்கே வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆச்சுன்றாங்க. ஸோ நீங்கள் போலீஸ் தானே, நீங்கள் உரிய பாதுகாப்பு கொடுத்துருது. இது மாதிரி விஜய் வருவார்னு சொல்லி நீங்கள் தனியாக அவருக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தா உடனே வந்துருப்பார்ல. ஸோ நீங்கள் அதை பண்ணவே இல்லை. அதை விட்டுட்டு வந்து விஜய் லேட்டாக வந்துட்டாரு, அவங்க அதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? யாருனாலையும் கும்பலை கட்டுப்படுத்த முடியாது. இது வந்து இவ்வளோ தான் வருவாங்கன்னு யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. விஜய் பார்க்க வர ஏன்னா ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க.
அவர் தலைவரையும் தாண்டி நடிகராக இருந்திருக்காரு, கரூருக்கு வராரு அப்படின்றப்ப எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், எல்லாருமே பார்க்கணும்னு தோணும். அப்படிங்கிறப்ப நீங்க முன்னேற்பாடுகள் நீங்க செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு வந்து விஜய் லேட்டா வந்துட்டாருன்னா விஜய் லேட்டா வந்தா இப்ப என்ன ஆயிருப்போச்சு, 40 உயிர் போயிருச்சு. என்னதான் நம்ம காரணம் சொன்னாலுமே எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடம் கொடுத்தது மெயின் தப்பு. இந்த இடம் வந்து அவங்க எல்லாம் கேட்க கிடையாது, நீங்களா தான் கொடுத்தீங்க. அப்படின்றப்ப ப்ரீ பிளான் யார் பண்ணிருக்கணும்? விஜய் பண்ணுவாரா? வந்து இங்க உட்காந்து களத்துல இருந்து பண்ணுவாரா? இந்த இடத்த பாருங்க, சுத்தியும் கடையா இருக்கு. எந்த இடத்துல போய் ஒதுங்குவாங்க மக்கள்? மேலே ஏறிட்டான், அங்கே ஏறிட்டான், இங்கே ஏறிட்டான், வேற எங்க ஏறுவான்? உயிருக்கு பயந்துட்டு வேற எங்க ஏற போறான்? அதெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்களே. கர்ணமரத்தில் ஏறி உட்காந்தா, அங்கே ஏறி உட்காந்தா அப்படின்னா வேற எங்க போவான்? உயிர் காப்பாத்து எங்க போவான்? கீழே போட்டு சாகணுமா? இப்ப 40 பேருக்கு நாளைக்கு 100 பேர் வந்தா சந்தோஷமா இருந்திருக்கும் எல்லாத்துக்கும். அதுதான் இப்ப எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி தான் இது பிளானே பண்ணிருக்காங்க இப்ப. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு முழுக்க பாத்தீங்கன்னா போலீஸால மட்டும்தான், போலீஸோட அலட்சியத்தினால மட்டும்தான் இது நடந்திருக்கு அப்படின்றது என்னோட கருத்து. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் கேட்டதா சொன்னாங்க. ஸோ லைட் ஹவுஸ் கொடுத்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு கும்பல் வந்திருக்காது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா 4 ரோடு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நான் ஒரு 20,000 பேர் வச்சுங்களேன், 4 பக்கம் 5,000 பேர் நிக்கிறப்ப வந்து இவ்வளவு கிரௌடு இருக்காது. பிளஸ் ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப டம்ப் பண்றப்ப பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போறதுக்கு இடம், கடை, ஸ்பேஸ்லாம் நிறைய இருக்கு. அப்படின்றப்ப இந்த அளவுக்கு கிடையாது. இங்க நீங்க பாருங்களேன், ஏதாவது ஒரு இடம் இருக்கான்னு பாருங்க, எங்கேயுமே கிடையாது. இடம் எல்லாமே முட்டு சந்து. அதிகமா வந்து இறந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சந்துமே இதுக்கு ஆப்போசிட் இருக்கிற சந்துல தான் இறந்துருக்காங்க. ஸோ வந்து நான் இந்த சந்துல நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த மேல ஏறி நான் உட்காந்துருக்கேன், கீழே இருந்து கூப்பிடுறாங்க, காப்பாந்துங்க கத்துனாங்க. ஏன்னா நான் ரிஸ்க் எடுத்து நான் 1 மணி நேரம் போராடி நான் மேலே உட்காந்துருக்கேன், என்னால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்படிங்கிறப்ப நான் என்னைய காப்பாத்திக்க ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த இடத்துல யாருமே ஹெல்ப் பண்ணல. அப்படிங்கிறப்ப இங்க யார் ஹெல்ப் பண்ணுவா? போலீஸ் தான் ஹெல்ப் பண்ணிருக்கணும். ஒண்ணு இல்லை, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் கரெக்டா ஒரு 3:30 போல அங்க வந்தேன். ஒரே ஒரு போலீஸ்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் எங்க போனாருன்னு தெரியல. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 100 மீட்டருக்கு ஒரு 5 போலீஸ் இருந்தா கூட ஓகேவா இருந்திருக்கும். ஒருத்தர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட என் கண்ணுக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 5 போலீஸ் தான் பாத்திருப்பேன். இவங்க 500 பேர் கணக்கு கொடுக்குறாங்க. அந்த 500 பேர் எங்க இருந்தாங்கன்றது யாருக்குமே தெரியாது. நீங்க களத்துல கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். பட் ஆனா இப்ப பாருங்க, எக்கச்சக்கமா நிக்கிறாங்க. பிரச்சனை முடிஞ்சு டெத் ஆகி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு தேவையில்லாம எவ்வளவு போலீஸ் இங்க நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது எதுக்காக நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நடந்தது அது எதுக்காக நடத்துறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா வந்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களே பிடிச்சி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இப்ப என் கூட வந்த பையன் இருக்கானா, அவனை கூப்பிட்டு மாப்பிள்ள எங்கடா இருக்குன்னு கூப்பிடுறான், போன் வந்து ஜாம் ஆயிருக்கு அப்படின்றப்ப நாங்க இது தேட தான் செய்வோம். நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஆம்புலன்ஸ் வந்துச்சு. எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஆம்புலன்ஸ்ல எல்லாத்தையும் ஏத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ்ல எதுக்கு வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நான் இருந்த ஸ்பாட்ல இருந்தேன், என்னால முடியல. ஒருவேளை நமக்கு மயக்கம் வந்துட்டா நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கரெக்டா அந்த பேரிகேட்ல உட்காந்துருக்கேன். சோ வந்து பாத்தீங்கன்னா நான் டயர்ல உட்காந்துருக்கேன். வந்து கேக்குறாங்க, அங்கிருந்த தொண்டர்கள் மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, ஏன் எத்தனை ஆம்புலன்ஸ் சும்மா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு கேக்குறாங்க. சும்மா வந்தாங்கிறாங்க. சும்மா எதுங்க வரீங்க, வந்து பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து கிளம்புங்கன்னு சொல்லி தாட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மெயின் ரோட்ல போயிட்டு இருந்தாங்க. ஸோ இது எதுக்கு நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சம்பவம்லாம் பாக்குறப்ப படம், கவன் படம் இதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வருது. படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே எங்களுக்கு பாக்குறப்ப. விஜய் நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் நிறைய. ஆக்சுவலா விஜய் நேர்ல வரல அப்படின்னா இப்போ இவ்வளோ நீங்க சொன்ன மாதிரி 500 போலீஸ் கொடுத்துருக்கீங்க, ஏகப்பட்ட வந்து கட்டுப்பாடு போட்டிருக்கீன்றீங்க. இவ்வளவு போட்டுமே உங்களால கும்பலை கட்டுப்படுத்த முடியல. இப்ப திடீர்னு அவர் திருச்சியிலிருந்து ரிட்டர்ன் ஆகி திரும்ப நம்ம மெடிக்கல் காலேஜ் வந்திருந்தாருன்னா அப்ப நீங்க எப்படி கும்பலை கட்டுப்படுத்திருப்பீங்க? அப்ப என்ன சொல்லுவீங்க? விஜய் தான் கும்பல் வந்துச்சுன்னா இவ்வளவு பிரச்சனை ஆச்சு, திரும்ப இதுக்கு வந்தாருன்னு கேட்பீங்க. வந்தாலும் குத்தம், வரலைனாலும் குத்தம். அப்படின்னா ஒரு மனுஷன் என்னதான் பண்ணுவாரு? ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும், சாதிக்கணும், வந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு வர்றப்ப நீங்க அதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணாம ஒருத்தர் இதை பண்ணிட்டா, அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டானா யாரு தான் வர்றது அப்போ? அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. ஆக்சுவலா என் கால் 2 அடிபட்டு இருந்துச்சு. நான் வீட்லயே அடிபட்டு இருந்துச்சு. இங்க வந்து அப்படியே வந்து இங்க வந்தேனே இங்க என்னை போட்டு ரெஸ்ட் பண்ணாங்க. அங்க பேரிகார்டு இருந்துச்சுலண்ணா, அங்கேயும் போட்டு ரெஸ்ட் பண்ணாங்க. அதான் முடியல. ஆக்சுவலா எங்க ஊருக்காரங்க நீ காப்பாத்தினாங்க, சேஃபா வீட்டுல விடுச்சாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா இங்க ரோடெல்லாம் ஜாம் ஆகி எங்க அம்மா மேல வந்து நிறைய பேர் விழுந்துட்டாங்களாட்டு இருக்குது. எங்க அம்மா சொன்னாங்க வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னாங்க. ஆக்சுவலா வந்து இங்க என்னென்ன ப்ராப்ளம்னா, இங்க இது இல்ல, எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, போலீஸ் அதிகமா இல்ல. அதெல்லாம் வந்து எங்களுக்கு தனியா இடம் இருக்கும், டிவி கேட்கணும் ஒரு இடம், அங்க கூட்டம் செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு இடம் ஒதுக்கணும். ஸ்டாலின் நாட்டு ஒதுக்குனாங்களா, எங்களுக்கும் ஸ்டாலின் ஒதுக்கணும். எங்களுக்கு ஒதுக்குனாட்டா எங்களுக்கு வந்து இதை அல்லாம கரண்ட் கட் பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் வந்து ஜாமர் போட்டிருப்பாங்களாட்டு இருக்குது. எந்த இது ஆம்புலன்ஸ் போன் பண்ணாலும் போகல. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.